Hi friends, very good morning. கொளத்தூர் பொன்னியம்மன்மேடு 100 அடி ரோடு லோகா டவர் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலு இந்த சரௌண்டிங்கில் வீட்டு மனை தேடுறவங்களுக்கு தாங்க இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இடம் பார்த்திங்கன்னா லோகா டவர் 200 அடி ரோடு. ஜஸ்ட்டு இந்த மெயின் ரோட்டில் இருந்துக்கிட்டு ஒரு 50 மீட்டரில் தாங்க நம்மளுடைய ப்ளாட்டு சேல்ஸ் வந்திருக்கு. நான் உங்கள் ஷெரீஃப். வாங்க இதை பற்றி நம்ம விவரமாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மெயின் ரோடில் இருந்துக்கிட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 50 மீட்டர்லேயே சேல்ஸுக்கு வந்திருக்கு. பாருங்கள், அக்கம் பக்கத்துலலாம் வந்துக்கிட்டு ஒரு அருமையான ரெசிடென்டல் இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் தெரியுறது மெட்ரோவுடைய ஒர்க்னர் இருக்குது. இந்த ப்ளூ போர்டு தெரியுது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு 200 ரோடு. அது பாருங்கள், பிரசாந்த் ஹாஸ்பிட்டலு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோகா டவரு. ஜஸ்ட்டு பிஹைண்டு லோகா டவரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் 1670 சதுரடிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு 550 சதுரடி வந்துட்டு பேசேஜில் இருக்குது இந்த இடம். பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி பேசேஜ் 10 அடி பேசேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு யூஸபிள் ஏரியா வந்துக்கிட்டு 1120 சதுரடி வந்துக்கிட்டு நம்மளுக்கு ஸ்கொயராக கிடைக்கும். மற்ற 550 வந்துட்டு நம்மளுக்கு பேசேஜ், கார் பார்க்கிங்கு, உள்ளே வந்துக்கிட்டு முன்னால் வந்து ஒரு சிட் அவுட்டு அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 10 அடி பேசேஜில் இருக்குது. ஸோ மொத்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1670 சதுரடி. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்துக்கிட்டு செல்லரு 8000 ரூபான்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க. ஸோ 1670 சதுரடியுடைய விலை பார்த்திங்கன்னா 1,33,60,000 ரூபா வருது. இந்த இடத்த பார்க்கணும், இல்லை இதை பற்றி இன்னும் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துக்கிட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலலாம் வந்து தண்ணி எங்கே இல்லைங்க. இந்த இடத்துல மழை பெஞ்ச சமயத்தில் நான் ஷூட் எடுத்ததால் இந்த இடத்துல தண்ணி நிற்கிது. ஸோ இந்த இடத்துல லேசான பள்ளம் இருக்குது, அதனால தண்ணி நிற்கிது. இந்த இடத்துல தண்ணி நிற்காத பகுதி தான் இது. பாருங்கள், பக்கத்து வீடுங்களில் பக்கத்து இடத்துலலாம் தண்ணி கிடையாது. நன்றிங்க.